சபை மகாலட்சுமி புரிஞ்ச சபை மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் பாலத்துக்கு கம்பெனி வாஜார் கட்டு வாஜார் கம்பெனி அலுவலருக்கு சிறுவாய் ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை கையில பார்த்தா சிம்மாடி கட்டை கையில பார்த்தா கம்பில கட்டை பாலாயுத கட்டை கையில பார்த்தா உத்தியாசி உத்தாசி அப்ப எங்க வந்தீங்க எந்த ஓட்டுல தண்ணி மட்டும் ஊத்துறியப்போ கொட்டை ஒரு விளக்கத்தை சொல்லுங்க கட்டை தாய் வயிற்றுல பிறக்காத ஒரு ஆள் தான் நானு. தாய் வயிற்றுல பிறந்தீங்க? எப்படி அப்புறம் பிறந்தீங்க? தாய் வயிற்றுல பிறக்காம சொன்னமா? அதோட விளக்கம் உனக்கு தெரியாது. என்னமா? என் தந்தை பேரு பருத்துவாசர். தந்தை பேரு பருத்துவாசர். தம்பி என் தந்தை பேரு பருத்துவாசர். ஆமா ஆமா அப்படி சொல்லக்கூடிய அவருக்கு தவம் செய்வது வேலை. ஆமா ஓம உன்னை வளர்த்து அதை தவம் செய்வார். அப்ப ஒரு தினத்து அப்ப ஓம உன்னை வளர்த்துறாரு பாரு. வளர்த்துற உடனே அந்த பகையா வட்டது அந்த தேவலோகத்தை கப்பி கொண்டு விட்டது. இதெல்லாம் கப்பி கொண்டு விட்டது. ஆமா அதை பூரா பகையா மூடி விட்டது. அப்ப தேவந்திர பார்த்தா ஏதோ ஒரு முடிவு நம்ம தேவலோகத்தை கப்பி கொண்டு விட்டது. புகை மூடி விட்டது. ஏதோ செய்யலாம் பாரு. அந்த பகையா வட்டது மூடி விட்டது. அப்படின்னா கெடுக்க வேண்டும் அப்படின்னு நாட்டிய மாதிரி அது யாரு நம்பை ஊர்வாசி அப்படி சொல்லக்கூடிய நான்கு நாட்டிய மாதிரிகள் நாட்டிய மாதிரிகளே சிறந்த மாதிரி யாரா தம்பி தம்பி அப்படி இருக்கும் போது தம்பி அப்ப ஒரு கூட்டு ஏதோ ஒரு முடிவு வளர்த்து அதை பகையாப்பட்டது நம்ம தேவலோகத்தை கப்பி கொண்டு விட்டது. அவன் தவறு பாக்கி எடுத்துட்டு வா அப்படி சொல்ல அப்ப அப்சான் பார் அந்த அம்மா என்ன பண்ணாங்க பாத்திர திருவிழா பூச்சி கொண்டு அங்க போயிட்டு பக்கத்துல நின்று வருது. முன்னாடி ஆமா நின்று வருது. அப்ப அந்த வாசனை பட்டது தந்தை இருக்காங்க பரிசுவாசர். ஆமா அவரை நாசிவையா பூந்து விட்டது. ஆமா எம்மா நாள் இல்லாம நீங்க ஒரு வாசனை புதுசா அடிக்குது அப்படின்னு கண்ணை திறந்து மூக்கு ஏறி விட்டது. அப்புறம் அப்பா பார்த்தா பார்த்த உடனே அவர் கண் திறந்து பார்த்தார் பார். கண் திறந்த உடனே அப்படியே எங்க அப்பாவுக்கு இந்த கணிதமாய் தாங்க முடியாமல் தாங்க முடியாம ஆமா இந்த கணிதமாய் அங்கவே ஜனமாண்டா ஆமா தாய் ஓமகுண்டா அதனால தம்பி எப்படி
பள்ளியில சேர்த்தாங்க. ஆமா ஆ. நான் இருக்கு ஆஹா. அக்கடி வாத்த முடிவர் முனிவர்கிட்ட. அது யாரா படிச்சு வந்தோம் யாராரு? நான் ஒன்று ஓஹோ, நீ ஒண்ணு. அத பாஞ்சால பண்ண பாஞ்சாலம் பண்ண. ஆமா ஆ. ரெண்டு பேர் படிச்சு வந்தோம் படிச்சு வந்தீங்க. ஆனா ஆ. வந்து ஓ. நான் ஒரு ஏழை வீட்டு பிள்ளை ஏய், ஏய், த்ரீ, ஏய். ஏய், ஏய். ஓ, நீ ஏழை வீட்டு பிள்ளை. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன் ஆஹா. அதனால ஆ. எனக்கு எல்லா கல்வி ஏறி விட்டது ஓ, எல்லா கல்வியும் உங்களுக்கு ஏறி விட்டது. அத பாஞ்சால பண்ண இருக்கிறாரு ஆ. பாஞ்சால பண்ண பாஞ்சாலம் பண்ண. அவனே ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை ஓ, பணக்கார வீட்டு பிள்ளை. அவரு கல்வியை ஏறவில்லை ஏறவில்லை. ஏன்னு கேட்டா ஆ. எந்த புள்ள ஒரு பணக்கார வீட்டுல பிறக்குதோ பொறுக்குதா? அந்த புள்ளைக்கு படிப்பே ஏறாதான் சத்தியமா ஏறாது. அவனா உண்மைதான். ஏறல உங்களுக்கு ஏறிதா? அப்ப பார்த்தே ஆ. அப்ப பார்த்தாரு ஆஹா. நான் எல்லா வித்தையும் கத்து கொடுத்தேன் கத்து கொடுத்தீங்க. கத்துட்டு ஆ. அப்ப பார்த்தா பாஞ்சாலம் பாஞ்சாலம் பண்ண. ஐயா தோணாச்சாரியாரே சரி, எனக்கு இரண்டாவது குருவா இருந்து இரண்டாவது குருவாக இருந்து எனக்கு எல்லா போதனையும் கத்து கொடுத்தார் எல்லா கல்வியும் கத்து கொடுத்தா கத்து கொடுத்தார் ஆ. ஒரு காலத்தில் காலத்தில் நாட்டு ஆளுற போது நாட்டை ஆளும்போது ஆளும்போது ஆ. பாதி பாகம் தர தர. பாதி ராஜ்யம் தர ராஜ்யமே தர பாஞ்சாலம் பண்ண உடைத்தான். ஆமா ஆ. அப்படி இருக்கும்போது ஆஹா. அவருக்கு எல்லா கல்வி கத்து கத்து கொடுத்து. எல்லா வித்தையும் கத்து கொடுத்து ஆஹா. தம்பி ஆ. அப்படி இருக்கும்போது ஆஹா. நான் வந்த உடனே வந்தோடனே. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏப்பா, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. சொல்லுங்க. கல்யாணம் ஆன உடனே ஆஹா. தம்பி ஓ. சில நாட்களாக பிள்ளையே இல்ல ஓ, குழந்தையே இல்லை உங்களுக்கு. ஆமா ஆஹா. பிள்ளையே இல்ல ஆ. அப்ப பார்த்து ஆஹா. என் மனைவி பேரும் ஆ. கிருபாகரி தங்கை ஆ. கிருபாகரி திருமணம் செய்து கிருபாகணி. ஆமா ஆஹா. கிருபாகரி திருமணம் செய்து போய் தம்பி ஆ. அப்ப நான் வெளியில ஒரு காலகட்டத்தில் நான் போயிட்டேன் போயிட்டீங்க. போயிட்டு நேரத்து ஆ. அப்ப என் மனைவி தெரியாம தான் இருந்தா வீட்டுல தனியாக இருந்தாங்க வீட்டுல. இருந்தாங்க பாரு ஆ. அத முக்கான மரத்த பரம கடவுள் பரமகடவுள். அவரு ஆ. 6 வருஷத்துல வந்து 6 வருஷத்துக்கு வந்து அப்ப எங்க வீட்டுல ஆ. அம்மா அம்மா. நான் ஒரு சாமியார் வந்திருக்கிறேன் சாமியார் வந்திருக்க. எனக்கு பசி அதிகமா பசி இருக்கு அதிகமா விட்டது. அதிகமா இருக்கு ஆஹா. அதனால எனக்கு சாப்பாடு போடுங்க சாப்பாடு கொடுங்க. அப்படி சொல்ல ஆ. அப்ப என் மனைவி பார்த்தா பார்த்தா. ஆமா ஆ. ஐயா ஐயா. சாப்பாடு வேணும் உங்களுக்கு ஆ. வாருங்கள் பாருங்கள், உள்ள சாப்பிடுங்க. உள்ள வாங்க ஆஹா. சாப்பிடுங்க ஆ. அப்படி சொன்ன உடனே சொன்ன உடனே. அப்ப என் மனைவி பார்த்தா பார்த்தா. எல்லாம் போட்டு போட்டு. சாப்பாடு பரிமாறு போடுறா பாரு ஆமா. அந்த சாமியார் என்ன கேக்குறா என்ன கேக்குறா? ஆமா ஆ. இப்படி பரிமாறினா நான் சாப்பிட மாட்டேன் இப்பெல்லாம் பரிமாறினா சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன் ஆ. நீ பிறந்த மேடியோட பரிமாறினால் பிறந்த மேனியோட பரிமாறணும். ஆமா. நான் அப்படி சாப்பிடுவேன். அப்படின்னா எப்படி அர்த்தம் அதான் நான் என்னடா? ஏய், ஓ. பிறந்த மேடினா ஆ. ஒரு குழந்தை ஆ. எப்படி பிறக்குது முதல்ல எப்படி குழந்தை பிறக்குதோ ஆ. அது போல அது போல ஆஹா. அப்ப அது போல பரிமாறினால் பரிமாறினால் நான் சாப்பிடுவேன் அப்படி உரைத்தார். அப்பதான் சாமியார் கேட்க ஆஹா. என் மனைவி ஆ. அதுவும் தடுக்கவில்லை தடுக்கவில்லை. பிறந்த மேடியாக ஆ. அப்படியே சாப்பாடு செய்தார் செய்தார். செய்து உடனே ஆ. அப்ப அந்த சாமியார் பார்த்த உடனே ஆ. அவர் விந்து கடுகமாய் கணிதமாய். அந்த சாப்பாட்டுல விந்து விட்டது ஓஹோ, அவன்டா. சாப்பாடுல விந்து விந்து விட்டுது. ஆமா ஆ. விந்து உடனே ஆ. அப்ப அந்த சாமியார் சொல்றாரு எப்படி? அம்மா அம்மா, இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுங்கம்மா. நீங்க சாப்பிடுங்க ஆ. எனக்கு வேண்டாம் வேண்டாம். அப்படின்னு ஆ. சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு போயிட்டாரு. நான் அந்த நேரத்துல நான் வந்து பாரு நீங்க வந்து வீட்டுக்கு பாரு. நான் வந்து கேட்டேன் ஆ. அடே கிருபாகரே கிருபாகணி, உங்க வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கிற இருக்கிற. இன்னும் இலையில சாப்பாடு இருக்குது சாப்பாடு இருக்குது. யார் சாப்பாடு வந்தது ஆ. அப்படி கேட்க. கேட்க ஐயா ஆ. ஏதோ ஒரு முனிவர் வந்தாரு ஏதோ ஒரு முனிவர் வந்தாரு. சாப்பாடு கேட்டாரு சாப்பாடு கேட்டாரு. நான் பரிமாறுறேன் பரிமாறினா அவர் அது மட்டுமா கேட்டாரு ஆ. பிறந்த மணியோட இந்த பரிமாறு வேலையோட இருக்க சாப்பாடு போடுங்க. அப்படின்னு ஆ. கேட்க கேட்க. அப்ப நான் நாளத்தை பார்த்து பார்த்தேன். பார்த்து வீட்டுக்கு வந்து யாரா இருப்பாங்க யாரா இருப்பாங்க? அப்படி பார்க்க ஆ. அப்ப நாளத்தை தெரிஞ்சு விட்டது ஆஹா. முக்கான வரத்த பரமகடவர் தான் பரமகடவுள் வந்து தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படின்னு ஆ. அப்ப இது சந்தோஷம் தான் ஆஹா. அப்படி சொல்ல ஆ. அம்மா ஆ. இந்த சாப்பாடு நீதான் சாப்பிட வேண்டும் சாப்பாடு நீங்க தான் சாப்பிடணும். அப்படி சொல்ல ஆ. அவர் என் வார்த்தை கேட்காம கேட்காம. அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய். என் வீட்டுல இருந்து பாரு அசுவம் குதிரை. குதிரை ஆ. அந்த குதிரைக்கு வச்சிட்டான் ஓஹோ. ஏண்டா, ஆ. குதிரை சொன்னே ஆ. தம்பி ஓ. அந்த குதிரை வயித்துல ஒரு பிள்ளை பிறந்தது ஓ, குதிரை வயித்துல. ஆஹா. குதிரை வயித்துல பிள்ளை பிள்ளை பிறந்தது வருது. ஏய், என்ன பேசுறது? பேசுறேம்மா. அப்ப குதிரை வயித்துல பிள்ளை பிறந்தது ஆ. ஒரு தாய் வயித்துல பிள்ளை பிறந்தால் குழந்தைக்கு பால் கொடு, தாய் பால் கொடுக்கலாம். தாய் பால் கொடுத்து காப்பாற்றலாம் ஆமா. அசுத்த வயித்துல பிள்ளை பிறந்திருக்கு தாய் பால் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது ஆஹா. அப்ப கிருபாகரி பார்த்தா ஆ. ஐயா ஐயா. ஒருதான் மாலாக்கள் இருக்கிறாரு ஆமா. அவர் இருக்கவர் பஞ்சால பாஞ்சாலம் பண்ண. அவர் ரெண்டு போய் போய். நாடு வேண்டாம் நாடு வேண்டாம். நகர நகர வேண்டாம் வேண்டாம். பொன் பொருள் ஆடை எதுவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம். ஒரு பசுவும் ஒரு கன்றும். ஒரு கன்று கொடுத்தால் கன்று கொடுத்தா அதுவே குழந்தை பால் கொடுத்து அதை காப்பாற்றலாம் கொடுத்து பாலத்தை காப்பாத்தலாம். அப்படி சொல்ல ஆ. அப்ப பார்த்து ஆஹா. நான் போனது ஆ. அடே பஞ்சால வேண்டாம் பாஞ்சாலம் பண்ண.
எனக்கு நாடு வேண்டாம் நாடு வேண்டாம். நகர வேண்டாம் நகர வேண்டாம். பொன் பொருள் ஆட எது வேண்டாம் எது வேண்டாம். எனக்கு ஒரு பசுவும் ஒரு கன்று கொடுத்தார் கொடுத்தார். அதே குருகாரிக்கு ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன். அப்படி சொல்ல தம்பி ஓ. அவன் பார்த்தா ஆஹா. இவன் பிள்ளை பசு கன்று கேட்கிறவன் கேட்கிறவன். பிற காலத்தில் நம்ம நாட்டை ஏண்டா கேட்க மாட்டான் கேப்ப உண்மைதாங்க. அப்படின்னு அதை எடுக்க போற பக்கத்துல இருந்த போற மந்திரி யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி யோகேந்திர மந்திரி அவனை விடுத்து அடித்து அடித்து வெளியே தள்ளிவிட்டான் அங்கே அவமானப்படுத்தி விட்டான். ஆமா ஆஹா. அப்படியே பார்த்து இப்படியே ஒரு சபையில சபையில என்ன பங்கு படுத்துற பஞ்சாரம் பஞ்சாரம் பண்ணா. அதனால ஒன்ன போல அங்கே சபதிட்டீங்க. ஆமா ஒன்ன போல ஒரு சத்திரனுக்கு ஒரு சத்திரனுக்கு எல்லா வித்தை கத்து கொடுத்து எல்லா வித்தையும் கத்து கொடுத்து ஒரு மடலை கட்டி ஈத்துட்டு வந்து கல்லறை சேர்க்கிறது என் பேர் தோணாச்சாரியர் அப்படியே சபதி பண்ணீங்க. ஆமா பசு கண்டு கேட்டாரே தர முடியாம துரோணாச்சாரி அவமானப்படுத்தி விட்டார். அங்கே சபதிட்டான். எப்படி உன்னை போல ஒரு சத்திரனுக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுத்து உன்னை கட்டி வந்து உன்னை பங்க செய்ய விட்டா துரோணாச்சாரி இல்ல இவர் சபதிட்டுக்கிறார். என்னடா கொடுமையா இருக்கு. ஆமா அப்படியே பார்த்து வேற அஸ்திராபுரம் சென்று அஸ்திராபுரத்து திருநாட்டு மன்னருக்கு காந்தார் அம்மைக்கு மொத்தம் 100 பேர் 5 ராஜாக்கள் பாண்டு மன்னருக்கு மாத்ரா தேவிக்கு ஆமா 5 பேர் பிறந்தார்கள் ஆமா ஒரு 500 எத்தனை தம்பி 105 பேருக்கு எல்லாம் வித்தை கத்து கொடுத்து ஆமா அது எப்படி வேற பயிற்சி குதிரையாட்டம் ஆமா பிற்காந்து எல்லாம் வித்தை கத்து கொடுத்தீங்க ஆமா அப்ப துரியோதன 100 பேர் ஓடி வந்தானுங்க அண்ணன் தம்பிங்க ஐயா குருநாதரே எல்லாம் வித்தை கத்து கொடுத்து ஒரு குருகாரிக்கு என்ன வேண்டும் அப்படி கேட்க அப்ப நான் துரியோதன பார்த்து சொன்னேன் எப்படி அடே துரியோதனா எனக்கே ஒரு சபதம் ஒன்று இருக்குது ஆமா அது ஒரு கப்பர் பாஞ்சாலம் பண்ணா அவரு எவன் ஒரு அடியாத்திரமா அடித்து மடலை கட்டி என் காலடியில் சேர்க்கின்றாயோ அதே குருகாரிக்கு ஏத்துக்கிறேன் அப்படி சொல்ல இவரு 100 பேர் போனானுங்க பாரு அவ பாஞ்சாலம் பார்த்தா யூகி என்று சொல்லுற மந்திரி விட்டு அடியாத்திரமா அடித்து 100 பேர் அடித்து ஓடி விட்டானுங்க திரும்ப அஸ்திராபுரம் விட்டானுங்க ஆமா அப்ப பார்த்தா வந்தவள சோத்து முட்டியா ஆமா அது ஐ ராஜாக்கள் சொன்னபோ அது பிம்மா ஜனனோ அர்ஜுனனோ வந்து கேட்டானுங்க ஐயா குருநாதரே நீதானே உங்க சபதம் இந்த சபதத்தை நானே நிறைவேற்றுறேன் அப்படி சொல்ல அப்ப போனானுங்க 2 பேரும் பீமன் அர்ஜுனன் போனானுங்க அந்த யோகேந்திர மந்திரி பீமனை அடித்தா ஹலோ பாஞ்சாலம் பண்ண அர்ஜுனன் அடித்து மடலை கட்டி என் காலடியில் வந்து சேர்த்துட்டான் அப்படியே பார்த்து அடே அர்ஜுனா இதே சபை நிறைய இருக்குது இவர் நாட்டுக்கு பேரரசம் பண்ண இவரை பங்கு செய்யப்படாது ஆமா இவன் கண்ட அவுத்து விடுறா அவன் நாட்டுக்கு போகட்டும் அப்படி சொல்ல அப்படியே போய் விட்டான் அந்த வார்த்தைப்படியே தம்பி ராஜா ராஜாக்களுக்கும் துரியோதனுக்கும் 18 சண்டை ஏற்படுத்தி தம்பி சண்டை முடிஞ்சு விட்டது 12 நாள் சண்டை முடிஞ்சு விட்டது அதனால அப்ப எனக்கு 5 நாள் சேனாபதி கொடுத்திருக்காங்க 5 நாள் சேனாபதி பெற்றிருக்கு அதனால நீங்க துரியோதன அழைத்திருக்கிறார் துரியோதன இருந்தா குருநாதர் தோணாச்சாரி வந்து ஐயோ மகாராஜா என்னப்பா உங்களுக்கு குரு துரோணாச்சாரி வந்திருக்கார் வந்துட்டாரு
சுகமா வந்திருப்பாய். எந்த குருநாதா சுகமா வாழ்றான்? என்னடா குருநாதா ஏய், 12 நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நமக்கு ஜெயமே இல்லையா குருநாதா? ஏய், அது ஓடாதடா தப்பிட்டு. அவனுக்கு போய் சேலா பண்ண கொடுக்கலாமா? அவருக்கு வயசு 80 ஆகுது. முதல் ஆச்சாரியில ஒரு கொடுத்துட்டா வேற ஆளை பார்த்து அப்ப நான் செத்துட்டேனா? ஏய், ஜெயம் அப்ப முதல்ல சண்டில சேலா பண்ணி கொடுத்துருந்தா நாராவுல பொடி பொடி ஆகிட்டு இருப்பேன். ஒரு கேவ பண்ணிப்பா சேலா பண்ணி கொடுத்து உள்ள பூந்துட்டா உதவாங்க வந்துருக்க மாட்டோம். உத கொடுக்காத வந்துருக்க உத கொடுக்காத வந்துருக்க மாட்டோம். ஏய், நீ அதுக்கு மட்டும் அஞ்சு வேண்டாம். இப்ப எனக்கு 5 நாள் சேலா பட்டு கொடுத்துருக்கேன். ஆமா. இந்த 5 நாள்ல கொடி நான் நாட்டி வைக்கிறேன் போயா. அப்புறம் இப்ப கைத்தாம்பளத்தை தட்டு இந்த குடிச்சாத்திரம் பாடி கூடாரம் பாடி கூடாரம் அப்படியா? இதோ 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 குருநாதா தாம்பளத்தை தட்டு பாடி கூடாரம். ஓ போறடா ஓ போறடா போய் சேருவோம். என்னடா எங்க போறீங்க? பாடி கூடாரம் எதுங்க அந்த தர்மராஜ் மடலை கட்டி தருமனை கொண்டு வரதுக்கு போறீங்க? ஆமா. ஒரு காரியம் தெரியுமா? என்ன காட்டு பூனை கல்யாணத்துக்கு கோழி வச்சு வைக்க போச்சான். ஆடுங்க. யாரு காட்டு போனா யாரு போய் புரிஞ்சுனா சரிதான். அங்க பாண்டவ பேரும் அவங்க காட்டு பூனை இவங்க போறான் பாரு. போயாட்டு போறாரு. அங்க ஒரே ஒரே அமுக்குதான். அதேதான். அப்ப நான் போயிடறேன் நானு. இல்லையா வீரன் போடா. ஐயா யாருக்குமா? அத பாத்தீங்களா? ஐயோ. ஏடா? அங்க பாத்தியா? நான் திட்ட சபதம். நீ சொன்ன சபதம் பாண்டவருக்கு எப்படியோ கேட்டுடுகிறது. அது ராஜாவில் கேட்டு விட்டது. தெரிஞ்சு எப்படி வந்தாலும் கோடாச்சார் கொண்டு போயிடுவாரு. அண்ணன் தர்மராஜன் அப்படி 4 பேர் தெரிந்து அத பாரு தர்மராஜன் மத்தியில் அமர வைத்து நடுவாத்தில் அமர வைத்து பீம ஒரு பக்கம் காவல், அர்ஜுன ஒரு பக்கம் காவல், அர்ஜுன ஒரு பக்கம் காவல், ஆமா நகுல ஒரு பக்கம் காவல், சகாதேவன் ஒரு பக்கம் காவல். ஆமா. 4 திசையில 4 பேர் காவல் இருக்கிறாங்க. காவலா இருக்கிறாங்க. அவன் காவலுங்க நம்மள என்ன பண்ண போறான்? வா போய் தர்மனை கொண்டு வரலாம். அவங்கள சாவாடிக்கே ஏடா அவரு இப்ப நல்லா இருக்கு பிடிக்கலையா அவனுக்கு? ஏதோ ஒண்ணு கூட வளர்த்திக்கிறாரு. அங்க 4 பேர் 4 பக்கமும் காவல் இருக்கிறாங்க. இவரு போனா ஒரு முதுகு போக கிளம்பிடுவாங்க. தீவிர பார்த்தியா கேட்டு தோல் மேலே வச்சிருக்கிறான். கிட்ட போயிட்டா நம்ம உடம்பு தாங்காது. கரத்தை அப்படியே திருப்பு திரும்ப கொண்டுட்டு வரல. அது என்ன காரணம் தெரியுமா? நான் திட்டமாறு சபதம் எப்படி 5 ராஜாக்கள் தெரிஞ்சு விட்டது. அதனால தர்மரை நடுவே தமிழ் வைத்து சும்மா வந்துட்டான். தர்மராஜ உட்கார வச்சு 4 பேர் காவலுங்கிறாங்க. நான் தெரியுற கிட்ட போனாரு பாரு. பாடுட்டு ராத்து அப்படியே திரும்பி விட்டாரு. குருநாதருக்கு சேனாதி மட்டும் கொடுத்து நமது மங்கள வச்சது செண்டை சாப்பாடு பச்சரித்து சாப்பாடு செண்டை சாப்பாடு பச்சை அரிசி போற புகில் அரிசி அரிசி கொண்டதானே இதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. என்ன தந்திரம்? உங்ககிட்ட இருந்தாலும் செண்டை சாப்பாடு
ஓ ஓ 60 அரக்கர். ஆமா அன்னிதான் தான் வரக்கூடிய சங்கீத அரக்கர். ஆமா அவங்கள நீங்க போட்டு வேலை கொடுங்க. ஒரு திசைக்கு 15000 பேர். அர்ஜுன் ஒரு பக்கம் ஓடிடுவா. பீமா ஒரு பக்கம் போயிடுவா. நடுவுல சகாதேவன் ஒரு பக்கம் போயிடுவா. அப்ப தர்மராஜ் தரிமாதா இருப்பா. 4 பாஞ்சு 60. அப்பா நான் திசையில 4 பாஞ்சு அடிச்சா வழினா டேய் பீமா சண்டைக்கு வா. பாட சண்டைக்கு. அர்ஜுனா சண்டைக்கு வா. ஓ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஓ 4 பேர் 4 திசைய சஞ்சித் அரக்கரோடு போயிடுவாங்க. ஆமா நடுமையத்துல தர்ம தனியா உட்கார்ந்திருப்பான். குருநாதர் போனா அப்படிட்டு போடா தர்மரா வந்துரு போறான். இன்னைக்கு அப்போ நகுமுக சண்டை. ஆமா அப்படியா நீ சீக்கிரமாக சென்று சஞ்சித் அரக்கர் ஏ கொண்டு வந்தா 60000 பேர் போயிட்டு வா. சஞ்சித் அரக்கர் தர்போ ஆ